ஏண்டா என்ன தாண்டா ஐடியால இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே திரிய போற? வயசு 30க்கு மேல ஆச்சு. உருப்புற ஐடியா இருக்குதா இல்லையா? இல்ல இப்படியே எதையாச்சும் உருட்டிக்கிட்டு கடைசி வரையும் வாழ்க்கையை ஓட்டிலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? பொழைக்கிற வழிய பாடுறா. உன் கூட இருந்தவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்கள மாதிரி 1-2 காசு சம்பாரிச்சு நீனும் ஒரு ஆளா பேரா இருக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும். ஆக்சுவலி கோபம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க சொல்றது உண்மைதான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம எதையாச்சும் ஒண்ணு சாதிக்க போறோம், நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம சாதிச்சிருவோம். ஆனா அதுக்கு பாரு கூடவே என்கரேஜ் பண்ணாம இப்படி எப்பெல்லாம் நம்மளை குழி தோண்டி புதைக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது நான் நினைக்கிறது தப்பா அப்படின்னு பல பேருக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். அவங்கள்ட்ட நீங்க கோவப்படாதீங்க. ஆனா இதுவும் ஒரு வகையான மோட்டிவேஷன் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பார்வை சரி. ஆக்சுவலி அதுதான் சரி. சராசரியா ஒரு மனுஷன் அவனோட தேவைகளை பார்த்துட்டு அவனை சுத்தி இருக்கவங்களோட தேவையும் பார்க்கறான் பார்த்தீங்களா, அவன் லைஃப்ல சாதிச்சதா அவங்க நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஒரு சராசரி மனுஷனோட சாதனையே அவ்வளவுதான். அவனை சுத்தி இருக்கிறேன் அவங்களையும் எந்த கஷ்டப்படுத்தாம கடைசி வரை இருந்துட்டு போறான் பார்த்தீங்களா, அதுவே பெரிய சாதனை. ஆனா ஒரு சில பேர் ஓடுவாங்க, எதையாச்சும் பெருசா செய்யணும், அப்படி பெருசா செய்யணும்னு நினைக்கிறது தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அப்படி பெருசா செய்யறதுக்கு முன்னாடி நாம எவனையும் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்துடக்கூடாது. சராசரியா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சாதனையை செய்யறதுக்கு பத்தியில ஓடுவாங்க. ட்ரீமை நோக்கி ஓடுவாங்க, நிறைய ஓடுவாங்க. அவங்களோட அந்த விஷன் எல்லாம் கேட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும், யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனா எந்த நேரத்துல அத நமக்கு மனசு தோணும், இவ்வளவு தூரம் நம்ம உழைக்கிறோம், நம்மளால எதையுமே செய்ய முடியலையே, நம்ம நினைக்கிறது எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ நிக்கிறோம், எப்ப அந்த இடத்துக்கு போறது அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கும். இப்போ அதுக்கு நிறைய பேர் எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லுவாங்க. இவர் ஃபோர்டு கம்பெனி ஓனர், அவர் 40 வயசுலதான் ஆரம்பிச்சாரும்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓப்ரா, நம்ம அந்த பெரிய மீடியால பயங்கரமா இருக்குல்ல ஒரு பிளாக் உமன், அந்த பிளாக் உமன் ஒரு 24-25 வயசு அந்த அம்மாவெல்லாம் நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர, உனக்கு நீ எல்லாம் எதுக்குமே லாஸ்ட்ல சொல்லி அடிச்சு தோற்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை தேடி தேடி அலைஞ்சாங்க. அது வேற பிரச்சனை. ஹாரி பாட்டர் புக் எழுதுன அம்மா, அந்த அம்மா புக்கை ஒரு 8-10 லெவல்ல எவ்வளவோ பேர் பப்ளிஷர்ல இதெல்லாம் ஒரு கதையான்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச காலமெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த அம்மா எவ்வளவு வந்திருக்கு. அப்புறம் ஒரு மோர்கன் ஃப்ரீமன், அவரை நீங்க நிறைய இங்கிலீஷ் படத்துல பார்த்துருக்கலாம். அந்த மனுஷன் கிட்டத்தட்ட அவரோட 49வது வயசு நினைக்கிறேன் மொதல் படம் நடிக்கிறப்ப. அந்த மனுஷன் அடையாத அந்த ரீச்ன்றது கிடையவே கிடையாது. இதுக்காக நம்ம ஒரு வயசு, அதாவது 40 வயசுக்கு அப்புறம் தான் நான் வயசுக்கு வரலாமா வாழ்க்கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போன அதாவது அவங்க சாதிச்ச இடம் வெளியில தெரிஞ்ச இடம் தான், சாதிச்ச இடம் கிடையாது. அவங்க கஷ்டப்பட இடம்ன்றது ஆரம்ப காலத்துல இப்ப நீங்க நானெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கஷ்டப்படுற இடங்கள்ல அவங்களும் இருந்திருக்காங்க. ஏன் எல்லாராலையும் சைன் ஆக முடியல, ஒரு சில பேரால தான் ஆகுறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க நினைச்சத ஏதோ ஒரு வகையில கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டைம்லயும் அது அவங்க அடுத்த இப்ப நீங்களும் நானும் ஃபேஸ் பண்ற அதே அந்த இன்சல்ட்டுகள், அந்த இன்சல்ட் எல்லாம் அவங்க 1000 மடங்கு ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இப்பயே இவ்வளவு பேசலாம், அப்பெல்லாம் எவ்வளவு பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாம் இப்பயாவது எல்லாரும் வேலைக்கு போற பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகுது, புருஷன் வீட்டுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எல்லாரும் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்பெல்லாம் அவங்க எல்லாம் கட்ட கம்பல்சரி. அதாவது ஒரு சராசரியா ஒருத்தர் உன்னை நீ பாத்துக்க முடியல அப்படின்னா உன்னை ஒரு ஆளாவே உள்ளுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயே மதிக்க மாட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களால எவ்வளவு தூரம் கஷ்டப்பட முடியுமோ, அதான் கஷ்டப்படாம சொல்லுவாங்கல்ல, அழகா சொல்லுவாங்க. அதாவது தோக்காம அந்த நீங்க ஜெயிக்கிற அந்த விஷயத்த உங்களால சரியா டேஸ்ட் பண்ண டைஜஸ்ட் பண்ண முடியாதுமா. அதனால எவ்வளவு தூரம் உங்களால ஓட முடியுமோ ஓடுங்க, தப்பே கிடையாது. ஆனா அதுக்காக யாரும் என்னை பேசக்கூடாது, என்னை யாராவது பேச நான் ஓடுறதை நிப்பாட்டுவேன் அப்படின்னா ஓடாது. அது யாரு கிளாஸ், அவனுக்கு கிளாஸா உனக்கு கிளாஸா? அவன் பேசுறதெல்லாம் காதுல கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க, உள்ள வாங்கிக்க. என்னால முடியாது நீ நம்புறீல்ல, என்னால முடியாது நீ நம்புறப்ப என்னால முடியும்னு நான் ஏன் நம்ப கூடாது? இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வர. இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா பெரிய ஆட்களும் ஒரு காலத்துல சோத்துக்கு சிங்கி அடிச்சவங்க தான்.
ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்ட்டு தெரிஞ்சவங்க தான், பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் மாதிரி ரோடா தெரிஞ்சவங்க தான். அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பை ரொம்ப அசால்ட்டா சில பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. கையில கொண்டாந்து அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ரொம்ப ஏதோ தொடக்கூடாத தொட்ட மாதிரி அப்படியே தூக்கி எறிஞ்சிருவோம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுவும் பண்ணாலும் பரவாயில்ல. இனிமேலாவது வரப்போறத ஒழுங்கா பார்த்துங்க. எங்கேயும் சான்ஸ் கிடைக்கலையா, சான்ஸ எல்லாரும் சொல்றதுதான். நம்மளை தேடி வர்றது ஒரு டைம் உண்டு, நாம தேடி போறதும் ஒரு டைம் உண்டு. தேடுற வரைக்கும் கிடைக்காது, கிடைக்காத வரைக்கும் தேடக்கூடாது, கிடைக்கிற வரைக்கும் தேடணும். அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. எவன் கடைசி வரைக்கும் அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறவன் கடைசி வரைக்கும் அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்துட்டு அப்படியே போயிடுவான். அதை தாண்டி உடைச்சு வெளியில வரணும். எல்லாத்தையும் ஏத்துக்குங்க. எவன் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவன் கிரிட்டிசைஸ் பண்றது முதல்ல உண்மையா பொய்யான்னு உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு பாரு. முதல்ல அதை நீங்க யோசிங்க. அதுக்கப்புறம் அவன் மேல கோவப்படலாம். அவன் சொல்றதுல பொய்யா இருக்கா, ஓகே பரவாயில்ல, அவன் நம்மளை வேணும்னே சொல்றானா, அப்ப அவனை நம்ம மறுபடியும் அவன் பின்னாடி போயிட்டு அவனுக்கு நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். ஒன்னே நீ உனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட, உன்னால முடியும் நீ நம்புற அப்படின்னா அதை தாண்டி வேற எதுவும் நீங்க யாருக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்க வேணாம். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள முழுசா வைங்க. இம்மையளவு பசங்கனாலும் அதுக்கப்புறம் உங்களால அந்த இடத்துக்கு போக முடியாது. மற்றவங்க மேல கான்சென்ட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அதுல வந்து டைவர்ட் ஆகாதீங்க. அதான் நீங்க ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா, அது ஃபோக்கஸ் கிடையாது, அது உங்களோட டைவர்ஷன். அந்த டைவர்ஷனை தள்ளி வச்சுட்டு முழுக்க முழுக்க நீங்க என்ன பண்ணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேலை ஒரு நாள் கண்டிப்பா ஆவீங்க. அது கூடவோ குறைச்சோ கண்டிப்பா ஆவீங்க. பட் அது வரைக்கும் பொறுமையாக இருந்துதான் ஆகும்.